ஹாய், வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது என்னோட ஷாப்பிங் vlog உடைய பார்ட் 2ன்னு சொல்லலாம். லைக் செகண்ட் டே ஆஃப் ஷாப்பிங் இது. யூஸ்வலா நான் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடியே வாங்குறதா வழக்கம். ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு 1 வீக் முன்னாடி நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம். இதோட மோஸ்டா முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அண்ட் அந்த ஈவினிங் ஃபுல்லா ரொம்ப சூப்பரா ஜாலியா நாங்க பாண்டி மால்ல ஸ்பெண்ட் பண்ணோம். அதை ஃபுல்லா நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு 8:15 இருக்கும் நைட்டு. நாங்க மாலுக்கு போயிருந்தோம். யூஸ்வலாவே எனக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறதா வழக்கம். ஷிஃப்ட் எனக்கு 1 to 8 ஷிஃப்ட் இருக்கிறதுனால 8 o'clock மேல போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்புறோம். ஸோ அண்டர்கிரவுண்ட்ல கார் பார்க் பண்ணிட்டு நாங்க லிஃப்ட்ல ஸ்ட்ரெயிட்டா நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேக்ஸ்ல 50% ஆஃப் போயிட்டு இருக்கு. யூஸ்வலாவே இந்த ஆஃப்ல நமக்கு சைசஸ் எல்லாம் அவைலபிளா இருக்காது. பட் இந்த டைம் நான் கொஞ்சம் ஏர்லியா போனதுனால எனக்கு மால்ல பயங்கர கலெக்ஷன்ஸ் இருந்தது. நிறைய எப்படி சொல்றது, நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல நியூ அரைவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேல்லே வச்சிருந்தாங்க. பட் நான் மேக்ஸ் யூஸ்வலா வாங்குறது நைட்டிஸ். பட் நைட்டிஸ் சேல்ல இல்ல, ஃபுல் பிரைஸ்ல இருந்தது. அதர்வைஸ் நைட் சூட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நான் சூஸ் பண்ணது இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபீடிங் அது வருன்றதுக்காக ஃப்ரண்ட்ல பட்டன் வச்ச மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எக்ஸல் சைஸ்ல வாங்கியிருந்தேன். ஸோ அதுல ஃப்ரண்ட்ல நாட்டும் இருந்தது. கம்ஃபர்டபுளா இருக்கான்னு ஃபுல்லா போட்டு பாத்துக்கிட்டேன். ஏன் கொஞ்சம் லூஸா வாங்கினேன், எக்ஸல்ல வாங்கினேன்னா லைக் நமக்கு நான் போட்டுட்டு கம்ஃபர்டபுளா வெளியே டிராவல் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே தேவைப்படணுன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸல் சைஸ்லயே வாங்கிட்டேன். இதை நான் ஆல்டர் பண்ணவும் போறது கிடையாது. அப்படியே பில்லிங் எடுத்துருவோம். பில்லிங் சைட்லயே பாருங்க, நிறைய இந்த டைம் நிறைய டிஃப்ரெண்டா அந்த கிராக்ஸ், ஷூஸ் இதுலயுமே மேக்ஸ்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அண்ட் சைசஸுமே அவைலபிளா இருந்தது. சோ பில் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல KFC இருந்தது. மால்குள்ளே தான் பக்கத்துல KFC இருந்தது. KFC போயிருந்தோம். நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த டைம்ல சாப்பிடக்கூடாது பிரெக்னன்சி டைம்ல. சோ அதனால நான் KFCல போயிட்டு சும்மா ஒரு சிக்கன் பாப்கார்னும் விங்ஸ் அப்புறம் மொஹிட்டோ ஆர்டர் பண்ணிருந்தோம். மொஹிட்டோ அந்த ஆப்ஷன்லயே காட்டல, ஏன்னு தெரியல. அதனால சம் லைம் ஜூஸோ என்னமோ கொடுத்துருந்தாங்க. நிறைய சாப்பிடக்கூடாது, பிகாஸ் வாங்கிட்டோம்னா நிறைய சாப்பிடுவோம். அதனால சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க இது மட்டும் ரொம்ப லிமிட்டடா வாங்கியிருந்தோம். நான் வாங்கிட்டேன்னா என்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்றதுனால அல்டிமேட்டா அதுதான் கோல், கம்மியா வாங்கினதுக்கான ஒரு இதுவே. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி மேல செகண்ட் ஃப்ளோர் இல்ல தேர்ட் ஃப்ளோரோ போயிருந்தோம். பிகாஸ் அவருக்கு போன் வாங்குறதா ஒரு இது இருந்தது. ஸோ அவரோட போன் லைட்டா சரியா ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லன்றதுனால போன் பாக்கலான்னு போட்டிருந்தோம். பட் என்டே மாலே 50% ஆஃப் போட்டிருந்தது. பட் நாங்க அந்த ரிலையன்ஸ் இதுல சாரி பூர்விகால ஆஃபர் அந்த அளவு இல்ல. சோ பார்த்துட்டு அந்த ஆஃபர் இதெல்லாம் செக் பண்றதுக்காக அவர் உள்ள போயிருந்தாரு. பட் எனக்கு அதுல போன்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எனக்கு அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றதுனால நான் பக்கத்துல இருக்க இடத்துல சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துல ஃபிஷ் ஸ்பா, மெஹந்தி, டாட்டூ, அப்புறம் ஃபுல் பாடி மசாஜ் அந்த மாதிரிக்கான லைக் அது எல்லாமே அந்த பக்கத்துல இருந்தது. ஸோ அதெல்லாம் போயிட்டு நானும் மகிழ்ச்சியும் பார்த்துட்டு இருந்தோம். மீன் வைல் அவர் உள்ள போயிட்டு அந்த போனுடைய பிரைஸ் லிஸ்ட், ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் அதுக்கான திங்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாரு. சோ நாங்க ஃபுல்லா ரவுண்ட் போயிட்டு வர வரைக்குமே அவர் விசாரிச்சுட்டு இருந்தாரு. நாங்க ரவுண்ட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்க இருந்தோம். சோ நான் இன்னைக்கு மால் போனதுக்கு எனக்கு ஒரு எல்லோ கலர் ஒரு டாப் ஒன்று வாங்கிட்டு அது என்னோட பர்த்டே ட்ரெஸ், என்னோட சாரி போடலாம்னு இருக்கேன். நெக்ஸ்ட் முடிச்சுட்டு கீழே பேஸ்மெண்ட்ல ஐஸ்கிரீம் இருக்கும். யூஸ்வலா நாங்க எப்போ போனா இந்த ஐஸ்கிரீம் நாங்க வாங்குவோம். இது வெனிலா பிளேவர் சாஃப்டி பாப்பாக்கு மட்டும் வாங்கிட்டு நாங்க ஷேர் பண்ணிட்டோம். பிகாஸ் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அந்த அளவு மூடல் எல்லாம் தனியா செப்பரேட்டா ஒரு ஃபுல் பவுல் வாங்கியிருந்திருப்பேன். சோ அது நாங்க சாப்பிட்டுட்டோம். யூஸ்வலா நான் மாலுக்கு வந்தேன் அப்படின்னா மேல அர்லியர் ஆக்சுவலி இந்த டைம் அர்லியர் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் நான் கீழே மேக்ஸ்லயே வாங்கினதுனால நான் மேல அர்லியர் போய் நான் பாக்கல. அர்லியரும் ஆஃபர் இருந்தது, பிபாலும் ஆஃபர் இருந்தது, மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல 70% ஆஃபர் சண்டே வரைக்கும் இருந்தது. சோ நானா உள்ளேயே போல. மகிழி கிட்ட இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையா நாங்க கார் பார்க்கிங் கூட்டு வந்தாச்சு. சோ ஒரு 9:30 9:45 நாங்க மால்ல இருந்து கிளம்பிட்டோம். 8:15 போயிருந்தோம். 8:30ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நாங்க மால்ல ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த டைம் நான் எக்ஸ்ட்ராவா நிறைய முன்னாடி சாரி நிறைய எடுத்திருந்தேன். பட் இந்த டைம் எக்ஸ்ட்ராவா எதுவுமே எடுக்கல. பிகாஸ் எனக்கு இந்த இதுக்கப்புறம் டைம்ல கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது நைட் ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறது இட்ஸ் லைக் யூஸ்லெஸ் அப்படின்றதுனால நான் நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கல. பார்ட் 1ல பார்த்த மாதிரி தேவையான ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் இப்ப இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்காக நான் ஷாப்பிங் போனேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுவேன். அண்ட் பர்த்டே டைம்ல என்னோட பர்த்டே vlog வரும், கண்டிப்பா பாருங்க. அன்னைக்கு ஃபுல் டே ஜாலியா இருக்கும். வெளியே போவோம், லஞ்சுக்கு வெளியே போவோம், டின்னர் சாப்பிடுவோம், எங்கேயாவது வெளியே கூட்டு போவாரு, ஜாலியா இருக்கும். ஸோ அதுவுமே நான் vlogல கண்டிப்பா ஆட் பண்ணுவேன்.
அண்ட் நான் வாங்கி இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் வந்து 1300. 50% ஆஃப்ல இருந்தது சூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ₹750 என்னமோ எனக்கு கிடைச்சது. ஃபேப்ரிக் வந்து எக்ஸலண்டா இருக்கு. இன்னும் மேக்ஸ் விசிட் பண்ணாதவங்க பாண்டியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. பிகாஸ் மால்ல இருக்க மேக்ஸ்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எப்பவும் இல்லாம இந்த டைம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் என்னால வாங்கதான் முடியல. பிகாஸ் வாங்கி அப்படியேதான் பீரோல இருக்கணும், யூஸ் பண்ண முடியாது அடுத்த 1 இயர்க்கு. So thanks for watching the video. Have a nice day. Bye bye.